ஒரு பேனில் வேர்க்கடலை 1 கப் எடுத்திருக்கோம். இது வறுத்த வேர்க்கடலை தான். இருந்தாலும் கை பொறுக்கிற சூடு அளவு வந்தால் தான் நம்ம பொடி பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும், பொறுபொறுப்பாகவும் இருக்கும். இப்போ தொட்டு பார்க்குறோம், இன்னும் சூடு வரல. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துடுறோம். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிட்டோம். 1/2 கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கோம். இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும், வெள்ளை வெள்ளையாக வரும், வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கிறணும். இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட எள்ளை ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலை ஆறுனதை ஒரு மிக்சியில் சேர்த்துருக்கோம். 1 கப் அளவுக்கு சுகர், இதுக்கு பதில் வெல்லமும் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கோம். 1 கம்பி பதம் வரணும். இப்போ நல்லா சுகர் கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த டைமில் வேர்க்கடலையை பொடி பண்ணிட்டோம். 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கோம். 1 சிட்டிகை உப்பு, ஏலக்காய் பொடி இதுவும் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாவோடையே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேர்க்கடலையோடையோ எள்ளோடையோ சேர்த்துக்கலாம். எள்ளோட 1-2 பொடிச்சிட்டு அந்த மில்க் பவுடரை எள்ளோட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்ததை வேர்க்கடலை பொடி பண்ணியாச்சு. எள்ளு மில்க் பவுடரையும் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டோம். அதுக்குள்ளே இப்போ 1 கம்பி பதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா 1 கம்பி பதம் வந்த உடனே 3ஐயும் ஒன்றா சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, எள்ளு, மில்க் பவுடர், இல்லைன்னா தனித்தனியாகவும் சேர்க்கலாம். இப்போ நான் முதல்ல வேர்க்கடலையை சேர்த்து கிண்டி விட்டுட்டேன், கட்டிப்படாமல் இருக்குது. இப்போ எள்ளையும் மில்க் பவுடரையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து கிண்டுறோம். இப்போ சட்டியில் ஒட்டாத அளவுக்கு, கட்டிப்படாத அளவுக்கு நம்ம ஒன்று சேர்த்து கிண்டி விடணும். இதுக்கு ஏற்கனவே வேர்க்கடலையிலையும் எண்ணெய் இருக்குது, எள்ளுலேயும் இருக்குது, மில்க் பவுடர் வேறு போட்டிருக்கிறதுனால தனியாக இதுக்குன்னு நெய் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆரோக்கியமான ஒரு பர்ஃபி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெய் தடவுன ட்ரே, நான் 2 சின்ன ட்ரே வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே ட்ரேலனாலும் இல்லை, தட்டில் கூட ஊற்றிக்கலாம். நெய் தடவி வச்சுட்டு அதில் நம்ம இந்த கிண்டின பர்ஃபியை ஊற்ற போகிறோம். அடியில் ஒட்டாத பதம் வரும், சைடெல்லாம் நல்லா பூத்து வரும். அதுதான் என் பாயிண்ட்டு. இப்போ இதை ஒரு சின்ன இது எடுத்து உருட்டி பார்த்தோன்னா நல்லா உருட்ட வரும். ஒரு தட்டில் போட்டிங்கன்னா டன்கிற சத்தமும் வரும். அந்த அளவுக்கு இருக்கணும். மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பர்ஃபி தான் இது. இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு, மேலெல்லாம் பூத்து வருது. அடுப்பை அணைச்சிட்டு ஒரு தடவை நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டு ட்ரேயில் தூக்கி நம்ம இந்த கலவையை ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம 2 ட்ரேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டோம். இதில் பாதி அதில் பாதியாக ஊற்றிட்டோம். ஒரே ட்ரேலையும் ஊற்றிக்கலாம். நான் இதை மேலே கொஞ்சம் லேசாக நெய் தடவுன ஸ்பூனை வச்சுட்டு மேலே நல்லா சமப்படுத்தி விட்டுட்டேன். கொஞ்சம் ஆறின உடனே இதை பீஸ் போட்டு எடுத்துட்டோம். சுவையான ஆரோக்கியமான வேர்க்கடலை எள்ளு பர்ஃபி ரெடி. மில்க் பவுடர் எந்த அளவில் வேர்க்கடலை எள்ளு பர்ஃபியில் சேர்க்கணும்னு நான் சொன்னேன், அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.